என்ன வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வாங்க. வரவேற்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பண்ற காரியம் தான் சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணினேவா? எங்க கோபிக்கு பொண்ணு தர மாட்டேனீங்க, அதோட விட்டுற வேண்டியதானே. சும்மா அவன்கிட்ட பேசி மனசை கெடுத்தா என்ன அர்த்தம்? இப்போ யார் அவரோட மனசை கெடுத்தது? நீதான். அவன் என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தான் தெரியுமா? இப்ப என்னடானா அவன் என்னைய எடுத்துரிஞ்சு பேசுறான். தங்கச்சி புடிச்சங்கிற மரியாதை போச்சு. எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? நீதான் எதை சொல்லி கொடுத்தா அந்த பையன் மனசை கெடுத்து வச்சிருக்க. உன் குடும்ப சாவகாசம் வேணாம் தான் நான் வேற பக்கம் போய் பொண்ணு பாக்குறான். அங்கேயும் நீ வந்து கெடுத்தா என்ன நியாயம் சொல்லு? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? முதல்ல உட்காருங்க. அதெல்லாம் வேணாம் வேணாம். அட உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப டயர்டா இருக்கீங்க. கருவேப்பிலை போட்டு மோர் வச்சிருக்கேன், அதை கொண்டு வந்து கொடுக்குறேன், குடிங்க. அப்புறமா என்ன திட்டுங்க. இந்தாங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம்? பின்ன என்னமா, அந்த கோபி பையன் அறிவுலாம் திட்டுறவன், அப்புறம் கோவரம் என்ன ஒண்ணுமாமா? அவர் உங்களை திட்டினது ரொம்ப தப்புதான். நீங்க அவர் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க. அன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு கூட நீங்க தானே கூட வந்தீங்க, மத்தவங்க யாரும் வரலையே. பாத்தியா, இத நீ ஞாபகம் வச்சிருக்க. ஆனா அவன் மறந்துட்டான். அவனுக்கு ஆளுங்களோட அருமை கொஞ்சம் கூட கிடையாது, முட்டா பையன். இல்ல, அவர் ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருந்திருப்பாரு, அதான் உங்ககிட்ட அப்படி சொல்லிருப்பாரு. இத நீங்க பெருசா எடுத்துக்கலாமா? நீங்க அவர் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? பல விஷயம் உங்களுக்கு தெரியுதுமா, ஆனா அவனுக்கு தெரியலையே. மோர் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அண்ணே, கோபிக்கு வேற எங்கேயாவது பொண்ணு பார்த்திருக்கீங்களா? அவங்க அண்ணன் ஒரு பொண்ணை பார்த்தான், அவங்க அக்கா வீட்டுக்கார ஒரு பொண்ணை பார்த்தாரு. ரெண்டையுமே வேணாண்டல கோபி. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுமா. கோபிக்கு வேற எங்கேயும் பொண்ணு பார்க்க வேண்டாம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு என் தங்கச்சி விஜி தான். அவளையே கட்டிக்கிட்டோம். நீ சொல்ற சரிம்மா, ஆனா உங்க அப்பா ஏதா சொன்னாராமே? ஆஹா, அப்பா பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே நான் சம்மதிக்க வைக்கிறேன். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா போதும். நீங்க சொல்றதா முக்கியம். என்னம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? நீ நினைக்கிறப்பலே பண்ணிடுவோம். நீங்க தான் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும். உங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நீங்க தான் பேசி சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்த அண்ணன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உங்க வீட்டுக்கு கோபி தான் மாப்பிள்ள, அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்ப என் மேல எந்த கோவமும் இல்லையே. சேச்சே, தங்கமான பொண்ணாச்சே. உன் நல்ல குணம் தெரியாம நான் தான் ஏதோ பேசிட்டேன். உன் தங்கச்சி விஜி தான் எங்க கோபிக்கு பொருத்தமா இருப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயமா. என்னன்னு? நான் இங்க வந்தது யாருக்கு தெரிய வேண்டாம், குறிப்பா கோபிக்கு தெரிய வேண்டாம் தங்கச்சி. அப்புறம் அவன் எனக்கு அண்ணா வேணான்னு திட்டுவான். சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, அப்ப வரமா. ஆ, மறுபடியும் சொல்றேன், நான் உன்னை பார்க்கல பேசல, மறந்துடாத. வரமா.